மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். மாடுபிடி சண்டையில் ஈட்டியால் குத்திக் கொள்ளுகிறார்கள். அது காட்டலோனியா மாநிலம் அதற்கு தடை விதித்தது. ஆனால் ஸ்பெயின் நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் பெடரல் கோர்ட் இது நீண்ட காலமாக நடந்து வருகிற ஒரு நிகழ்ச்சி என்று தடையை ரத்து செய்துவிட்டது. மாடுகளை குத்திக் கொள்ளுகிற நிகழ்ச்சிக்கே அங்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இங்கே இந்த காளை மாடுகளை குழந்தைகளைப் போல வளர்த்து பல இடங்களில் அதை தெய்வம் போல வழிபடுகிறார்கள். மாடுகள் வெயிலில் நிற்கின்ற ஒரு ஜட்ஜி சொல்லுகிறார். மாடு பூரா வெயிலில் தான் நின்று உழுகுது, கலப்பை போட்டு உழுகிறோம், முகத்தடியை மாட்டி வண்டி ஓட்டுறோம், பகல் பூரா வெயிலில் தான் கிடக்குது. அது ஏர் கண்டிஷன் கூட வச்சிருப்பாங்க, மாடுகளை நல்லா தான் வச்சிருக்காங்க. இதுவே புரியாம அவங்க பேசுறாங்க. அதுக்கு ஒரே வழி, நரேந்திர மோடி கிட்ட நான் அவர்கிட்ட வலியுறுத்தி சொன்னது, நீங்கள் கரடி, சிங்கம், ஓநாய், புலி, யானை போன்ற மிருகங்களின் பட்டியலில் காளைகளை சேர்த்திருக்கிறீர்கள். இந்த மிருகங்கள் எல்லாம் வீட்டிலே வளர்ப்பவை அல்ல, காட்டில் இருப்பவை. காளை மாடுகள் வீட்டில் இருப்பவை. எனவே இந்த பட்டியலில் இருந்து நீக்குங்கள். இந்த பட்டியலில் இருந்து நீங்கள் நீக்கிவிட்டால் சுப்ரீம் கோர்ட்டிலே அனுமதி கிடைக்கும். அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். நான் இதில் தனி கவனம் செலுத்துகிறேன் என்று கூறினார். நான் நம்பிக்கையோடு வந்தேன். அது மட்டுமல்ல, இது தமிழர்கள் உள்ளத்தை ரொம்ப காயப்படுத்தி இருக்கிறது. இந்த தடை இதை நீங்கள் அனுமதித்துவிட்டு அதற்கு பிறகு ஒரு முறை வந்து ஜல்லிக்கட்டை பாருங்கள், அப்பதான் உண்மை தெரியும் என்று நான் குறிப்பிட்டேன். போன வருடம் இதற்காக பெரிய போராட்டம் நடத்தினோம். என்னும் தலைமையிலேயே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இது தைப்பொங்கல் நெருங்கி வருகிற நேரத்தில் இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய இந்த சூழலில் விரைந்து முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது. மத்திய அரசு இந்த கடமையை செய்யாவிட்டால் ஒரு தமிழர்களின் தேசிய இனத்தினுடைய அடிப்படை கலாச்சார அடையாளத்தை கூட அழிக்கிற வேலையாகத்தான் இதை நாங்கள் கருதுகிறோம். அதை கண்டிக்கின்றோம். எனினும் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி இதிலே தலையிடுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நம்பிக்கையூட்டுற விதத்திலே சொன்னார். பொன் ராதாகிருஷ்ணன் உண்மையிலே அதற்காக பாடுபடுகிறார். எனவே இந்த ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இல்லையேல் மத்திய அரசு மீது மக்களினுடைய அதிருப்தியும் வெறுப்பும் அதிகமாகும். முதல்வர் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக தொடர்ந்து கொண்டிருக்கிற வேளையில அமைச்சர்களே இன்னொரு முதல்வராக வேண்டும் சொல்வது நாகரிகமற்ற செயல் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. முதலமைச்சருக்கு உண்மையிலே ஆதரவு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்களுடைய கருத்து? இது பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை.